எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். ரீசெண்டாக பெருசாக போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ, வடமாநில இளைஞர் ஒருத்தர். ஸோ அவரை வந்து 4 சின்ன பசங்க வந்து வெட்டுறாங்க. இந்த வீடியோ பெருசாக வைரலாக போயிட்டுருக்கு. என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. பட் அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியமும் இல்லை. ஸோ அதில் நடந்தது இதுதான். சின்ன பசங்க வெட்டுறாங்க, ட்ரெயினில் வச்சு வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை இன்னொரு இடத்துலையும் வச்சு வெட்டுறாங்க. இதை வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் அந்த சின்ன பசங்க எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக வெட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னென்னா வந்து அந்த அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி எந்த ஒரு முன் விரோதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜாலியாக இருக்கிறதுக்காக அந்த பசங்க வந்து வெட்டுறாங்க, கஞ்சா போதையில் வெட்டுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பவம் நடந்தது இதுதான். எதனால இது நடக்குது, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு மக்கள் கருத்தாட்டு என்னவா இருக்கும், என்னுடைய கருத்தை தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல போகிறேன். எதனால் நடந்தது அப்படின்னா, கஞ்சா போதை. அந்த பசங்களுக்கு இதில் இருக்கிற சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஸோ உள்ள ஜெயிலுக்குள்ளே போவோமா, ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பசங்க மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து, உள்ளே போனால் ஜெயிலு, வெளியே வந்தால் பெயிலு. இதுதான் வந்து யதார்த்தம். இதுதான் அரசியலில் இருக்கிற அந்த சட்டத்தில் இருக்கிற டைம் கூட. எல்லா இடத்துலையுமே இதான் நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொய் கேஸ் போட்டு உள்ளே போடுறதா இருக்கட்டும், இல்லை தப்பு பண்ணுறவங்க வந்து ஈஸியாக வந்து அவனை தெரியும்னு சொல்லி வெளியே வர்றதா இருக்கட்டும். இந்த சம்பவம் தான். இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். கஞ்சா அப்படிங்கிற இதில் வந்து போலீஸை வந்து முக்கிய பங்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கஞ்சா குடிக்கி. ஸோ அவனை வந்து பிடிச்சோம் அப்படின்னா, எங்கே இருக்குது கிடைக்குதா, எனக்கும் கொஞ்சம் வாங்கித்தா அப்படின்னா போதும். ஸோ அவன் வாங்கி தர போகிறான். எங்கேருந்தோ எப்படியோ யார் மூலமாகவோ வந்து அது வரப்போகுது. நம்மளாலேயே முடியும் அப்படின்னா போலீஸாலேயும் வந்து முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க், காசை பேஸ் பண்ணி இருக்கிற நெட்வொர்க். இதில் சுற்றி முற்றி வந்து யாரை வந்தாலும் ப்ளேம் பண்ணலாம். அண்டு டிஎம்கே அப்படிங்கிற இந்த கட்சியை வந்து இப்போ வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து நான் வந்து டிஎம்கேவுடைய சொம்பு தூக்கி அப்படின்னு சொல்ல நினைக்காதுங்க. ஏன்னா வந்து நான் டிவிகேவுடைய சொம்பு தூக்கி. ஸோ கட்சியை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ போலீஸுடைய தரப்பு கண்டிப்பாக எங்கள் கஞ்சா வந்து எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். ஒரு சில இடங்களில் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பு அப்படின்லாம் வந்து சொல்லலாம் கூடாது. ஸோ ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டை. இதிலேருந்து எப்படி வந்து இவங்களை வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிம்பிள் கான்செப்ட்டு, தண்டனைகள் கடுமையானால் தப்புக்கள் குறையும் அப்படிங்கிறது. நம்ம வந்து சிகரெட் அடிக்கிறோம், எதுக்காக? அதுவும் ஒரு விஷம் தான். விஷத்தை வந்து நம்ம குடிக்க மாட்டோம், ஏன்னா உடனே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சிகரெட் அடிக்கிறோம், அது விஷம் தான். பட் ஆனால் வந்து சீக்கிரமே சாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ பாதிப்பு பெருசாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து செய்ய மாட்டோம். ஸோ பெருசாக இந்த பாதிப்பை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஒரு 4 பேர் வந்து ஓகே சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரித்திரத்தை பதிய விட்டது யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும். அவன் ஒன்றா பண்ணுறான், வெயிலில் வெளியே வர்றான் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக வந்து கடுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. உள்ளே போனோன்னா வந்து கையை முறிக்கிறாங்க, காலை முறிக்கிறாங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பெருசாக ஒரு பாதிப்பு. இப்போ அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்து திருடினானா வந்து கை விரல்கள் வெட்டப்படுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கையோ காலோ ஸோ ஏதோ ஒன்று எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து, ஸோ இப்படி ஒரு 1000 பேரை பண்ணோம்னா 1001வது ஒருத்தர் அதை வந்து யோசிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது கஞ்சா, ஜீரோ கஞ்சா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கஞ்சா சாகுபடி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா ஓகே, தமிழ்நாட்டில் இல்லை தான். பட் வெளியே இருந்து ஏகப்பட்ட கஞ்சா மட்டும் இல்லை, பெரிய பெரிய பொருட்கள் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய தான் செய்யும். அது வந்து இல்லீகலாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இஷ்யூவை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து கட்சிகள் ரீதியாகவும் வந்து எந்த சட்டங்கள் போட்டாலுமே வந்து இது வந்து ஒரு காசை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம். அதனால் வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ 10,000 கோடியை வந்து கடத்தை வாங்கிட்டு ஃபாரினில் போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த லெவலில் தான் இருக்குது. இன்னும் அவங்கள வந்து பிடிக்க வேற இல்லை. ஸோ அதனால் முதல் விஷயம், போலீஸ் இதில் வந்து கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஸோ கடுமையான தண்டனைகள் இதுக்காக வந்து வழங்கப்படும். பாலியல் குற்றவாளியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு கடுமையாட்டு இந்த தண்டனை வழங்கப்படும், உடனே இதை வழங்கப்படும். அண்டு அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நேற்று ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வந்து பேப்பரில் போடுறாங்க, அடுத்தது அந்த இஷ்யூவை வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மக்களும் அவங்கவுங்க வேலையில் வந்து அங்கங்கே ஓடிட்டே இருப்பாங்க. யாரும் வந்து ஒரு விஷயத்துல இருக்க முடியாது. ஸோ இதுதான் யதார்த்தமும் கூட. பட் ஆனால் ஒரு இஷ்யூ ஒன்று நடக்குதா, ஸோ அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்தது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. இது சட்டத்தில் இருக்கிற திருத்தம்.
மூணாவது என்ன அப்படின்னா ஆட்சியாளர்கள் நாளைக்கு டிஎம்கே வந்தாலும் சரி, டிவிக்கு வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எதுவாக வந்தாலும் சரி, எது வந்தாலுமே வந்து பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு எது வேணாலும் சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சாமானியன் ஒருத்தன் அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவனை தூக்கி வந்து உள்ளே போடுறாங்க. பட் அந்த பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவன் வந்து என்ன இஷ்யூ பண்ணாலும் அவன் வந்து வெளியே வர்றதில்லை. ஸோ அவன் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் அது வந்து பெருசாக எடுத்துக்கப்படுறதில்லை. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் மாறணும். அதுக்கு சொல்லப்போனால் வந்து ஏற்கனவே ஆட்சிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சரியாக படமாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். புதுசாக வர்ற ஒருத்தன் சரியாக படுவானா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ ஒருத்தன் வரணும், அடுத்தது அவன் கீழே வர்ற அந்த ஆட்சியாளர்கள், ஸோ அந்த அமைப்பு இருக்கிற மக்கள், ஸோ வந்து ஹெட்டாட்டு வர்ற மக்கள், அவங்க எல்லாருமே வந்து நான் பெரிய ஆள், நான் வந்து இதில் அமைச்சராக இருக்கேன், நான் தான் இந்த துறைக்கு அமைச்சர், அதனால் வந்து நான் பெரிய ஆள் அப்படின்ற அந்த இஷ்யூ, ஸோ அந்த விஷயத்துக்கே வந்து இடம் இருக்கக்கூடாது. மக்கள் ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஆன்லைன் மூலமாக வந்து ஒரு இஷ்யூவை வெளிப்படுத்துகிற ஒரு ஆப்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த அமைச்சர் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா ஹெட்டுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வெளியே தெரியணும். இந்த ஹெட்டு வந்து அவரை தூக்கணும். இதுதான் யதார்த்தம். அடுத்தது ஒருத்தனை வந்து வைக்கணும். எவன் ஒருத்தர் சரியாக பண்ணுறானோ அவனை வைக்கணும். அதே மாதிரி தான் வந்து இந்த போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனை, ஸோ இப்போ சவுக்கு சங்கரனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் மூலமாக வந்து அவர் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் ஆட்சியாளர்கள் மூலமாகவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நபரை அந்த ஒரு துறைக்கு வந்து ஹெட்டாக ஆக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்படி வந்து இதில் தப்புலாம் தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் ஹெட்டாட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தனை வச்சோம்னா அவன் அதில் இருக்கிற தப்பை வந்து இனிமேல் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பான். இந்த மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இந்த விஷயங்களில் நடந்தால் மட்டுமே இந்த மாதிரி பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறது, பாலியல் தொந்தரவு, அப்புறம் வந்து இந்த கஞ்சா குடிக்கிறது, அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். இது வந்து எல்லாமே வந்து என்னுடைய ஒரு கருத்தாக தான் நான் சொல்கிறேன், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பசங்களை வந்து வளர்க்குறது. ஸோ என்னென்னா அம்மா அப்பாவுக்கும் முக்கியமான பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து எப்படி அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்க, யார் கூட சேர்றது, எப்போவுமே சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம யாரோட சேர்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நிலை வந்து மாறும். ஸோ நம்ம எப்படி ஆக போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி யாரோட சேர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு அந்த பசங்களை வந்து நல்வழிப்படுத்துறது அப்பா அம்மாவுடைய மிகப்பெரிய கடமை. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன். வேலைக்கு போகிற இடத்துல வந்து பசங்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, அவன் ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ இந்த சமூகமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.